அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பானவர்களே, அபூ ஹம்ஸத்துல் குராசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நான் ஹஜ்ஜிக்கு சென்றேன். ஹஜ்ஜிக்கு செல்கின்ற பொழுது ஒரு உறுதி எடுத்துக்கொண்டேன். அல்லாஹ் அல்லாத யாரிடத்திலும் எந்த உதவியும் கேட்கக்கூடாது என்று நான் உறுதி எடுத்துக்கொண்டேன். நடைப்பயணமாக ஹஜ்ஜுக்கு சென்றேன். போகின்ற வழியில் ஒரு கிணற்றுக்குள் நான் இடறி விழுந்து விட்டேன். விழுந்த பொழுது கொஞ்ச நேரத்தில் அந்த கிணத்துக்கு மேல் பகுதியில் 2 நபர்கள் வந்தார்கள். வந்து பேசிக்கொண்டார்கள். இந்த கிணறு திறந்து கிடக்கிறது, யாராவது விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மூடி போட்டாங்க. மூடுகின்ற சமயத்தில் என்னுடைய உள்ளம் சொன்னது, இவர்களிடத்தில் நீ உதவி கேட்கலாம் என்று சொன்ன பொழுது நான் சொன்னேன், இவர்களை விட நெருக்கமான அல்லாஹ்விடத்தில் நான் உதவி கேட்பேன், இவர்களிடத்தில் கேட்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்து கொண்டேன். அவர்கள் மூடிவிட்டு சென்று விட்டார்கள். நீண்ட நேரம் கழித்து அந்த மூடியை உடைத்து கொண்டு ஒரு கால் உள்ளே வந்தது. அதை பிடி என்று சொல்வது போல எனக்கு தோன்றியது. நான் அதை பிடித்தேன். அதை அப்படியே என்னை மேலே இழுத்து வெளியில் கொண்டு விட்டது. ஒரு சிங்கம் என்னை வெளியில் விட்டு சென்று விட்டது. அப்போது அசரிய சப்தம் கேட்டது, அபூ ஹம்சாவே, நீங்கள் பார்த்தீர்களா? உங்கள் ரப்பின் உபகாரத்தை பார்த்தீர்களா? இடையூறு செய்வதை கொண்டே அல்லாஹ் உங்களுக்கு பெரும் இடையூறிலிருந்து அல்லாஹ் நீக்கினான் என்று ஒரு அசரிய சப்தம் கேட்டது. இறைநேசர்கள் ஹஜ்ஜிக்கு செல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக பெற்றார்கள். அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. இந்த செய்தியை தஃப்சீர் ரூஹுல் பயானில் பதிவு செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.